சித்ரா, இன்று நான் விவசாய வேலைக்கு செல்லவில்லை. ஏனென்றால் எனக்கு விவசாய வேலை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. என்னுடைய நோக்கமே வியாபாரம் செய்து பணக்காரனாக வேண்டும் என்பதுதான். ஆனால் இப்போது மிகவும் ஏழையாகவும் கடனாளியாகவும் இருக்கிறோமே, யாரிடம் சென்று உதவி கேட்பது? நான் என்னுடைய பிறந்த வீட்டிற்கு சென்று கடனாக 50,000 ரூபாய் வாங்கி வரேன். நமக்குத் தெரியாதவரிடம் கடன் கேட்பதற்கு நமக்குத் தெரிந்த என்னுடைய அம்மா வீட்டிலேயே காசு வாங்கி வரேன். தயவு செய்து உன்னுடைய பிறந்த வீட்டில் மட்டும் கடன் வாங்கி வராதே. ஏனென்றால் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை ரொம்ப இழிவாக பேசுவார்கள். நான் எதற்கும் லக்கி இல்லை என்று பேசுவார்கள். என்னதான் இருந்தாலும் ஒருமுறை சென்று கேட்டுவிட்டு வந்து விடுகிறேன். ஒருவேளை பணம் கிடைத்தால் வியாபாரம் தொடங்கி வரும் முதல் வருமானத்தை கொடுத்து விடலாம். இதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. உன்னுடைய பிறந்த வீட்டில் உனக்கு பணம் கொடுத்தாலும் கூட அதை வாங்க எனக்கு மனமில்லை. என்னை எப்பொழுதுமே எந்த வேலைக்கும் ஆக்கியில்லாத ஒருவனாகவேதான் பார்ப்பார்கள். நீங்கள் வீட்டிலேயே இருங்கள். நான் மட்டும் என்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்று கடனாக பணம் வாங்கிவிட்டு வந்து விடுகிறேன். அவர்கள் பணம் தரவில்லை என்றால் பார்த்துக் கொள்ளலாம். நீ சொல்வதும் சரிதான். பக்கத்தில் இருக்கும் பட்டணத்தில் என்னுடன் பள்ளி படித்த நண்பனின் திருமணம். அதற்கு வர சொல்லியிருந்தான். நீ உன்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்று பணம் கொடுத்தால் வாங்கி வா. தரவில்லை என்றால் கெஞ்சாதே, வந்துவிடு. என்னது, பட்டணத்துக்கு போறீங்களா? நான் எவ்வளவு நாளாக என்னையும் பட்டணத்திற்கு பூட்டி செல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறேன். நீங்கள் எத்தனை முறை பட்டணத்திற்கு சென்றிருக்கிறீர்கள்? நானும் வரேன். என்னையும் கூட்டி செல்லுங்கள், எனக்கு ஆசையாக உள்ளது. சித்ரா, உன்னையும் கூட்டி செல்லணும் என்று எனக்கும் ஆசைதான். என்னுடைய நண்பனின் திருமணம் காதல் திருமணம். அதனால தான் உன்னை திருமணத்திற்கு கூட்டி செல்ல யோசிக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. நான் என்னுடைய பிறந்த வீட்டிற்கு சென்று கடனாக பணம் கொடுத்தால் வாங்கி வருகிறேன். வாம்மா, என்ன உன்னோட புருஷனுக்கு உனக்கும் சண்டையா? காலங்காத்தாலேயே வந்திருக்கியே. அதெல்லாம் ஒன்றுமில்லப்பா. உங்களை பார்த்துவிட்டு போலாம் என்று தான் வந்தேன். எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சண்டையாக இருந்தால்தான் வருவேனா என்ன? உன்னுடைய புருஷன் என்ன செய்கிறான்? வேலைக்கு போறானா? இல்ல வெட்டியாக வீட்டிலேயே தான் உட்கார்ந்திருக்கிறானா? அவனை உனக்கு கட்டி வைத்தோமே, எங்களை சொல்லணும். என்னுடைய கணவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவருக்கு விவசாயம் பிடிக்கவில்லை. அதான் முன்ன பின்ன தெரியாதவரிடம் கடன் வாங்குவதற்கு உங்களிடம் கேட்கலாம் என்றுதான் வந்தேன். உன்னுடைய கணவன் எதற்கும் உருப்படாதவன். அவனுக்கு கடன் கொடுத்தால் திருப்பிக் கொடுப்பானா என்ன? பணத்தை வாங்கி என்ன செய்யப் போகிறீர்கள்? என்னுடைய கணவனுக்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ளது. அவருக்கு பிடித்த வேலையை செய்தால்தான் அவரால் முன்னுக்கு வர முடியும். எங்களுக்கு கடன் கொடுக்க 1000 பேர் இருக்கிறார்கள். ஏங்க, என்னுடைய வீட்டில் நம் இருவரையும் ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறார்கள். நாம் வேறொருவரிடம் கடனாக பணம் வாங்கிக் கொள்ளலாம். நீ உங்க வீட்டிற்கு போவதற்கு முன்பாகவே சொன்னேன்தானே. எனக்கு அப்பவே தெரியும் உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் பற்றி. நான் அரண்மனைக்கு சென்று ராஜாவிடம் உதவி கேட்கலாம் என்று நினைக்கிறேன். அதுவும் சரிதான். என்னுடைய பிறந்த வீட்டிற்கு போவதற்கு பதிலாக அரண்மனைக்கு சென்றிருக்கலாம். யார் நீங்கள்? எதற்காக நீங்கள் அரண்மனைக்கு வந்தீர்கள்? காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம் ராஜா, என்னுடைய பெயர் ராமு. நான் மிகவும் எளிமையான குடும்பத்திலிருந்து வருகிறேன். நான் விவசாயம்தான் செய்கிறேன். விவசாயத்தில் போதுமான வருமானம் கிடைப்பதில்லை. அதனால் வியாபாரம் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். வியாபாரம் தொடங்குவதற்கு என்னிடம் காசு எதுவும் இல்லை. அதான் உங்களிடம் உதவி கேட்கலாம் என்று வந்தேன் ராஜா. எந்த வகையான வியாபாரத்தை நீங்க தொடங்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு உதவி செய்ய ஆர்வமாக தான் உள்ளேன். ராஜா, நான் பெரிதாக வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. சிறிதாக மல்லிகை கடை வைத்து நடத்திக் கொண்டாலே போதும். என்னிடம் ஒரு சிறிய மல்லிகை கடை ஒன்று இருக்கிறது. அந்த கடையை உங்களுக்கு தானமாக தர நான் விரும்புகிறேன். ஏழைகளுக்கு உதவி செய்வதே என்னுடைய நோக்கம். நான் கொடுக்கும் கடையை வைத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்கள். ரொம்ப நன்றி ராஜா. எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. ராஜா, நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய கடைக்கு வந்தாக வேண்டும். என்ன ராமு, இந்த மல்லிகை கடை உனக்கு பிடித்திருக்கிறதா? ஏதோ என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவி. ராஜா, இது என்ன கேள்வி ராஜா?
உங்களுடைய நல்ல மனது போல் யாருக்கும் வராது. இந்த மளிகை கடையை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி ராஜா.